அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் க்ரூஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்லீப்பிங் டாக்ஸ் ரிவ்யூ இன் 2025. நல்லா இருக்கா இல்லையா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த வீடியோ கேமோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் நம்ம ஒரு அண்டர் கவர் காப்பாக இருப்போம். நம்ம பேர் வந்து பார்த்திங்கன்னா வேஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் கும்பல் கூட தான் இருப்போம். ஆனால் அண்டர் கவரில் போலீஸாகவும் இருப்போம். நம்ம கேங்குக்கு தலைவன் வந்து பார்த்திங்கன்னா சானி. இன்னொரு கேங் இருக்கும், டாக் ஐஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சின்னதுதான், லோக்கல் கேங் மட்டும்தான். ஓகேவா? இந்த ரெண்டு கேங்குக்குமே தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் அங்கிள் போ. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருப்பார். அவர் கூட ஒரு 4-5 பேர் ஒட்டுக்கா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேங்கு இந்த அங்கிள் போ இருக்கிற இந்த கேங்குக்கும் ஆப்போசிட்ல வந்து 18K அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேங் இருக்கு. எப்பவுமே இந்த ரெண்டு கேங்க்கு எப்பவுமே சண்டை வரும். இந்த வீடியோ கேம் ஆட வைக்கும்போது நீங்கள் அப்படியே போகும்போது தெரியும். ஓகேவா? நான் வந்து சும்மா அந்த மெயின் மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சானிக்கு வந்து கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் இன்வைட் பண்ணியிருப்பான். நம்மளும் அங்கே போவோம். அங்கே போகும்போது அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வண்டியில் இருக்கிற ஃபைனை வந்து போய் எடுத்துட்டு வா அப்படிமா. நாமளும் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் ஆகி 18K ஆளுங்க வந்து அவன் நினைப்பேன் 18K ஆளுங்க வந்து எல்லாத்தையுமே சாவடிக்கிறாங்கன்னு. நாம அவனை பார்த்தா சானி வந்து செத்துருவான். சானி செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் போ மட்டும் உசுருக்கு போராடிட்டு இருப்பாரு. அவர் எப்படியோ காப்பாற்றிட்டு வந்து இங்கே வந்துடுவோம். வந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த உடனே பார்த்தோன்னா சானி வந்து இறந்ததுக்காக அவங்க அம்மா வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பேருக்கு என்ன பண்ணிட்டு வா, இது காரணமானவங்களாம் கொண்டு வா, அவன் வந்து அவங்கள வந்து கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் அதை பண்ணுவோம். அதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா 18K ஆளுங்க வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் வந்து சுற்று போட்டு அங்கிள் போவை கொலை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கால் வரும் அங்கிள் போட மேனேஜர் கிட்ட இருந்து. நாம அங்கே போய் அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே சாவடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அங்கிள் போய் செத்துருவாரு எப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா சரி அங்கிள் போய் இறந்துட்டாரு, நெக்ஸ்ட் சேர்மேன் யாரு அப்படின்னு தான் வந்து பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய அண்ணன் பிக் ஸ்மைலின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, ஓட்டெலாம் எதுவும் இருக்கக்கூடாது, நான் தான் இங்கே வந்து இருக்கலே மெச்சூர்டானவன் பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒருத்தர் ஒட்டுக்க மாட்டாங்க. ஸோ அவன் என்ன நினைப்பான்னா, சரி நான் எல்லாத்தையுமே சாவடிச்சிடுறேன், எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டேன், இப்போ நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க வச்சு நம்ம எல்லாத்தையுமே சாவடிக்க பார்ப்பான். அப்படியே அவனை பண்ணி அவனெல்லாம் சாவடிக்கிறது தான் கதை. சிம்பிளாக சொல்ல போனோம்னா அவன் தான் மெயின்லாம் நினைப்பேன். ஆனால் அவன் இல்லை, நம்ம வந்து அண்டர் கவர் காப்பு தானே. ஸோ வந்து நமக்கு ஒரு ஹெட் இருப்பான், போலீஸாக இருக்கும், நமக்கு ஒரு ஹெட் இருப்பான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரூம். அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அங்கிள் போய் இறந்ததுக்காகட்டும் பல விஷயத்துக்கு அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு கடைசியில் தான் சொல்லுவாங்க. அவனை எப்படியும் நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவோம், கொலை பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். நான் ஷோர் ரொம்ப சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சைடு மிஷின். சைடு மிஷின்ஸ் ஆர் நாட் மோஸ்ட்லி ரிப்பீட்டபிள்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, ஓரளவுக்கு ஆன்லாங்கமாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு மிஷினில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ட்ரக் பஸ்ட்னு ஒன்று இருக்குது. நான் சொல்கிற வேர்டு வந்து சென்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களே புரிஞ்சுப்பீங்க விளையாடும்போது. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சிம்பிள் எப்படின்னா, நீங்கள் போய் ஒரு இடத்துல வந்து இந்த சிம்பிள் போட்டிருக்கோம், ப்ளூ கலர் ஷீல்டு போட்டிருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் பஸ்ட். இங்கே போய் ஒரு பிளேஸில் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு 10-15 கேங்ஸ்டர் இருப்பாங்க. அவங்கள நம்ம சாவடிச்சு அங்கே இருக்க செக்யூரிட்டி மெக்கானிசம் பக்கத்துலேயே இருக்கும். அதை ஹேக் பண்ணிட்டு நம்ம சேஃப் ஹவுஸ், அந்த மேப் வந்து 4 பிடிச்சிருப்பாங்க. ஃபார் ஈச் பார்ட் வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்கும். அந்த சேஃப் ஹவுஸில் போயிட்டு வந்து பார்த்தோன்னா ட்ரக்கை சப்ளை பண்ணுறவங்க வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும். கேமரா வச்சு அரெஸ்ட் பண்ணணும் சிம்பிளாக. ஸோ இதை வந்து 1/4 தான் முடித்தேன். அதுக்கே எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கன்னை வந்து என்னால் வந்து ஹோல்டு பண்ணிக்க முடியும். ஹோல்டுனா நான் வந்து மறைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் கன் அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா போலீஸுக்கு கூப்பிட்ருவாங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து கன்னை வந்து
எப்படி சொல்ற மேலே சேர்க்க முடியாது until you finish 1/4 ட்ரக் பஸ்ட் மிஷின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படின்னா இதில் வந்து முக்கால்வாசியான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேக் பண்ணுற மாதிரி அப்படின்லாம் வரும் கொஞ்சம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது 4 டிஜிட் இருக்கும். அது ஈஸி தான், நீங்கள் வந்து ஈஸியாகவே பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு பண்ண தெரியலனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிக்கிறேன். சிம்பிளும் தான், நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக முடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் மெக்கானிக் ஒருத்தன் வந்து இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா அதுவும் ஒரு சைடு மிஷின் தான். நீங்கள் வந்து கூப்பிட்டு எனக்கு வந்து எந்த மாதிரி கார் வேணும் அது இங்கே இருக்குது போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அதை ஆக்சஸ் பண்ணி பண்ணும். நமக்கு வந்து செல்ஃபோன் இருக்கும் நம்மக்கிட்ட. திஸ் இஸ் அன் அண்டர்ரேட்டட் கேம் உண்மையாக சொல்ல போனோம்னா. அந்த செல்ஃபோன் வச்சு நம்ம எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வி கோனா டாக் அபவுட் கலெக்டபிள்ஸ். இந்த கேமில் இருக்கிற எல்லா கலெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ தான். எதுவுமே நம்ம சும்மா கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷைன்ஸ்னால் ஏதோ இங்கே இருக்கு பாருங்க. இது பண்ணால் மேக்ஸ் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்த் அவ்வளோ கம்மியாகலனாலும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா மிஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஆளுங்க அதிகமாக இருப்பானுங்க, வெப்பன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200% வச்சுக்கோங்க, அது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒருத்தங்கிட்ட குங்ஃபு கற்றுருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அவன்கிட்ட இருக்கிற அவன் வந்து சில ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சுருப்பான். அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருடி போயிடும். அதை வந்து நீங்கள் வந்து அது வந்து மேப்பில் தான் இருக்கும், லைக் அந்த உலகத்தில் தான் இருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குங்ஃபு மூவ் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் அண்டு வீடியோ 25 சொல்லணும்னா அவ்வளோ சூப்பராக இல்லை, பட் நைட் அண்ட் ரெயின் வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. 2025 வர கேம் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். ஈஸியாக டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் அதுவும் தெரிஞ்ச மாதிரி. ஓகே கேன் நல்லாவே விளையாடலாம். இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ கேன் டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் நான் வந்து சொன்ன மாதிரி அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்பன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. லைக் மெயின் மிஷனில் நீங்கள் வந்து வெப்பன் அதிகமாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் மோஸ்ட்டாக சண்டை தான் போடுவீங்க. மெயின்லி ஃபைட்டு தான் இருக்கும் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து கைஸ் தான் சண்டை போடுவீங்க. அந்த அனிமேஷனும் சூப்பராக இருக்குது. கவுண்டர் அட்டாக் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ரேட்டிங்ஸ் டைம். ஸ்டோரி லைனுக்கு ஐ வுட் கிவ் 7 out of 10 பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் நல்லா தான் போதும், ஆனால் தேவையில்லாத பல மிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ தேவையில்லாத பல மிஷன் இல்லைன்னா அது இருந்தாலும் ஒன்றா இல்லாதனாலும் ஒன்றா மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு மிஷன் ஐ வுட் கிவ் 6 out of 10. ஏன்னா முக்கால்வாசி சைடு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் இருக்குது. கொஞ்சம் சைடு மிஷன்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷனுக்கு ஐ கிவ் 10 out of 10. நல்லா இருக்குது. அப்புறம் லேக் சீரிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெஸ் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இதுவும் நல்லா தான் இருக்குது, ட்ரெஸ் அண்ட் க்ளாத்திங் ஸ்டோர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் கராஜஸ்ன்னு சொல்லிட்டு மேப்பில் அங்கே இங்கேன்னு இருக்கும், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. லைக் நீங்கள் போய் இந்த வண்டியை நீங்கள் வந்து ஆர்டிஓ போகிறதுக்குலாம் யூ கேன் டிரைவ் யூர் ஓன். ஓகே, டோட்டல் ஆவரேஜ் ஐ கிவ் 7.8 out of 10. தட்ஸ் 8 out of 10. யா, நெக்ஸ்ட் என்ன கேம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஆஷ்.